Where are you coming from? From Thailand. Thailand. அதெல்லாம் இல்ல ப்ரோ, தலைவா கதையே வேற லெவல் பண்ணிருக்காரு. ரிவெஞ்சுக்கு அப்புறம் தான் ரீவேனே பண்ணிருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. செம்ம மாசு மரணனே சொல்லலாம். படத்துல சம்பவம் இல்ல, சம்பவம் ஃபுல்லா தான் படமே. வேற லெவல் ரிப்பீட் வச்சு எவ்வளவு வாட்டி வேணா பார்க்கலாம். மூக்கு இருக்கும், முடி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அவரோட உயிர் மட்டும், அதான் எதிரியோட உயிர் மட்டும் இருக்காதுன்னு சொன்னாரு. Where are you coming from? From Thailand. Thailand. How you feel like that? Very good. Movie, you enjoyment, what do you think? Yeah, super action. You see this crowd is the first time, right? Yeah, it was time and so many people enjoy. Very good. Okay, Thank you, thank you. வேற மாதிரி இருக்கு சனா. ஒரு வருஷம் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே தான். அந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ட்ரல் சீனுக்கு முன்னாடி செகண்ட் ஹாஃப் ஃபுல் பிளாஸ்ட் ட்ரீட். தலை ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொண்டாடலாம். அப்படியே நானே வந்துட்டு அப்படியே மறந்து ஏகே மேல மாறி அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஜாலியா பார்க்கலாம். ஃபுல் பிளாஸ்ட் அராஜகம். அதெல்லாம் இல்ல ப்ரோ, தலைவா கதையே வேற லெவல் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஒரே டைலாக் தான் சார், நாங்க கூட்டம் சேர்க்க மாட்டோம், எங்களை தேடி கூட்டம் வரும். படம் உண்மையில பிளாஸ்டர்னே சொல்லலாம். செம்ம வைபு. அதுவும் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஐ எம் வெயிட்டிங். அந்த டைலாக் அஜித் சார் வளர்த்து கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் செம்ம மாசனே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம வைபு. எல்லா விதத்துல டோட்டலா நம்ம அஜித் சார் எந்தெந்த படத்துலலாம் தலையில தூக்கி கொண்டாடணுமோ அதை அத்தனையும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரிவெஞ்சுக்கு அப்புறம் தான் ரீவேனே பண்ணிருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. செம்ம மாசு மரணனே சொல்லலாம். டைரக்டர் எப்படி சம்பவம் பண்ணிருக்காரு? படம் வேற லெவல் சம்பவம். இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணாருன்னா எங்களுக்குலாம் வயசாகுது, சுகர் போட்ட அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வைப்பை கொடுத்து எல்லாத்தையும் ஆட விட்டாப்ல. ஏகே வெர்சஸ் அர்ஜுன் தாஸ் எப்படி இருந்தது? ஏகே விசஸ் ஏகே தான். ஏகே விசஸ் யாருமே கிடையாது. ஏகே விசஸ் அர்ஜுன் தாஸ்லாம் போடாது. ஏகே விசஸ் ஏகே தான். படத்துல எப்படி இருந்தது அந்த ஹீரோ அண்ட் வில்லன் காம்போ அப்படின்றது? அதாவது ஹீரோவும் தலை தான், வில்லனும் தலை தான். ஓகே, அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அஜித் முன்னாடிலாம் நிற்க முடியாதுங்க. ஈவன் நம்ம தளபதி விஜயே வந்து வில்லன் ரோல் பண்ணாலும் செட் ஆகாது. ஓகே, அவர் விஜய் ரெஃபரன்ஸும் ஒன்று சொல்லியிருக்காரு. அது சர்ப்ரைஸாக இருக்கும், பாருங்க. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்? படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரோ சூப்பர். தல டக்கரு டக்கரு. படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே ஸ்லோவாக இல்லை, சூப்பராக இருக்குது. தலை வந்து விடாமுயற்சியை விட இதில் வந்து பயங்கரமாக, அதுவும் ஃபேன்ஸுக்காக அவர் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிருக்காரு. சூப்பராக இருக்குது. நான் தளபதி ஃபேன் தான் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கணுன்னு வந்து தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு அவர். அதாவது பழைய அஜித் அப்படியே பார்க்குற மாதிரி நிறைய படத்தை ரெஃபரன்ஸ் ஆமாம், எல்லாரோட அமர்கலத்துலேருந்து அட்டகாசத்துலேருந்து எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று காட்டுறாங்க. பில்லா எல்லாமே ஒரு ஸ்டில்லு காட்டுறாங்க. எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சாங் எல்லாமே ரீமேக் சாங் தான் நிறையா. தளபதி டைலாக்லாம் உள்ள இருக்காமே ரெஃபரன்ஸ்க்கு? ஐ எம் வெயிட்டிங் இன்டர்வல் சீன் நண்பா. ஐ எம் வெயிட்டிங். ஓகே ஓகே ஓகே. படத்துல சம்பவம் இல்ல, சம்பவம் ஃபுல்லா தான் படமே. வேற லெவல் ரிப்பீட் வச்சு எவ்வளவு வாட்டி வேணா பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு ராஜ்விக்கு.
கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். மாசுனா மாசு, அவ்வளோ மாசு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுங்களா? எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு படம். ஓவராலாக படம் வந்து வர்த்து. ரொம்ப நாளாக அஜித் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணதுக்கு இது ரொம்ப வர்த்தான படம். கொஞ்சம் சாம்பார் வந்தா மூக்கு இருக்கும், முடி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அவரோட உயிர் மட்டும், அதாவது எதிரியோட உயிர் மட்டும் இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா அவரோட உயிர் இன்னைக்கு ரோகிணி தேட்டர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரிவ்யூவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எவ்வளவு பேர் பேசாதவங்கள பேச வச்சிருக்காரு. இந்த குட் பேட் அகிலி அவரோட படத்துல 63வது படம் முதல் இடத்துல இருக்கும். 140 கோடி மக்கள்ல ஒரு ஆளா இருந்தாரு. இன்னைக்கு 8 கோடி மக்கள்ல முத ஆளா இருக்கிறாரு. ஓகேவா? சம்பவம் தான் இது, சரித்திரம் தான். மியூசிக்லாம் சூப்பரு. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் பெரிய ரசிகர் கிடையாது. 33 வருஷமா சுகந்தி அக்காவும் அவரோட தலையோட ஃபேனு தான். ஓகேவா? சூப்பரு. ஓகே ஓகே பிரதர், ஓகே பிரதர். தேங்க்யூ சார், அத்விக் சார். ஏகே போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்து நிறைய சீன் பண்ணிருக்காரு உள்ள. எல்லாம் போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அத்விக் சார் உள்ள ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்காரு, பயங்கரமாக இருக்குது. ஜிவி மாமே மியூசிக் வேறு மாரி. சம்பவம் உள்ள குட் பேட் அட்லி வச்ச பேர் படம் சம்பவம் வச்சுருந்தா இன்னும் நாங்களாம் ஹாப்பியாக இருந்திருப்போம். உண்மையாக பயங்கரமாக சம்பவமாக இருந்தது உள்ள ஒவ்வொரு சீனும். எனக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு கிஃப்ட் எடுத்துருந்தேன் அத்விக் சார் கோசம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 30 பேர் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஐயோ வாங்க மாட்டார், நம்ம வேறு எங்கன்னா போய் அலையணுமோன்னு நினச்சேன் நான். அவர் கொடுத்தோடனே அந்த காரில் அந்த சைடில் கொடுத்தோன்னே வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏகே சாரோட ஃபேனாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அது டேட்டோவெல்லாம் போட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க, அவர் வந்து உனக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு. நிறையா சம்பவம் உள்ளே செஞ்சார். அவருக்கு இப்படி ஒரு ரசிகராக இருக்க நான் பெருமைப்படுறேன் ரொம்ப. தேங்க்யூ ஃபார் அத்விக் சார் இந்த படம் எடுத்ததுக்கு. போன படத்தில் என்னென்ன இல்லைன்னு சொன்னாங்களோ இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. 1% கூட யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. தல ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தரிசனம் சொல்லலாம். படம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டுன்னு எல்லாம் பயங்கரம். தலை லுக்கெலாம் செம்மையாக இருக்குது. தலைக்காக ஒரு பாட்டு நம்ம ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதை பாடிடலாம். குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அது இருந்து பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா ஸ்டைலில் இன்னொரு பாட்டு இருக்குது, அதையும் பாடிடலாம். எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ணை, உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை. குட் பேட் அக்லி தரமான சம்பவம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 9? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஜிவி பிரகாஷ் வேற மாதிரி பின்ட்டா போல, ஆதிக் ரவிச்சந்திரன் பின்ட்டாரு. மார்க்கண்டிங்க பிறகு அவருக்கு இது ஒரு நல்ல படம் ப்ரோ. ஓகே. ஆனால் இங்கே பொதுவான ஒரு விமர்சனமாக படத்தில் கதை இல்லை பெருசா அப்படின்ற ப்ரோ. கதைக்காக யார் ப்ரோ வந்தா? நான் தலை ஃபேன் ப்ரோ, தலைக்காக வந்தேன் ப்ரோ. தலையை பார்த்துட்டே அவள் தான் தலை ஃபேன்ஸுக்கு எல்லாருமே இந்த படம் ப்ரோ. படத்துல கதை இல்லைன்றியா? கதை 1000 சொல்லுவான், 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்குதா சொல்லு? 5 வேற மாதிரி ஒரே சொல்றவன் 1000 சொல்லுவான். படம் அங்க போய் நீ பாரு, வந்து பாரு, அப்புறம் பேசி அவள் தான் வேற மாரி ப்ரோ. படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் வேற மாரி ப்ரோ. ஜிவி பிரகாஷ் தான் ப்ரோ, சல்யூட் ப்ரோ அவருக்கு. செம்ம பிஜிஎம்ல செம்ம மாசா இருக்கு. நான் சொல்றேன் ப்ரோ, மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் தலைக்கு வந்து நிக்கும் ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடைசி ஒரு 3 வருஷமா காலேஜ் படிக்கிறதுல இருந்து நான் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஆனால் இந்த மாரி எந்த படத்துலையும் வந்து உயிர் கொடுத்து நான் கத்தந்ததும் கிடையாது.
தலை படம் நான் இத்தனைக்கும் தலை ஃபேனாக இருக்கிறேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அதான் தலை ஃபேன்ஸ்லாம் அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறவங்களாம் ஏதோ விக்ஸ் ஹால்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா ப்ரோ அவ்வளோதான் தொண்டை அவ்வளோதான் ப்ரோ டேமேஜ் ஆயிடுச்சு மாத்திரை பொண்ணுமா நான் மாத்திரை பொண்ணு எங்களுக்கே தெரியல ப்ரோ அப்படி ஆயிடுச்சு ப்ரோ சுட தண்ணி வச்சு தான் ப்ரோ குடிக்கணும் அர்ஜுன் வாய்ஸ் மாரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு நான் என்ன பண்ணுன்னு தெரியல ப்ரோ இப்போ போயிட்டு ஆனால் படம் வேற மாரி ப்ரோ. ஓகே சரி நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக படம் வந்து பார்க்கலாம். கதை மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நம்ம படத்தைனா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அந்த படம் பக்காவாக இருக்கும். நீங்கள் சீட்டில் உட்கார மாட்டீங்க. படம் அந்த மாரி ஓகே ப்ரோ. ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்களா அஜித்தோ எல்லா படத்துலையும்? ஜான்விக்லாம் வராரு ப்ரோ, டாங்லிலாம் வராரு ப்ரோ திடீர்னு சேன் டுஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்காத சீன்லாம் வரும் ப்ரோ நிறைய. அர்ஜுன் தாஸே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார் ப்ரோ. அது நான் சொல்ல மாட்டேன். அதை நீங்க பாருங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண மாட்டேன். வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ்.